இந்தியா, அமெரிக்காவுக்கு நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப பத்தி டொனால்டு ட்ரம்ப் வந்து பேசுறது எப்படி இருக்குன்னா, இந்த விண்ணை தாண்டி வருயா படம் இருக்குல்ல, விடிவி படம் இருக்குல்ல, விண்ணை தாண்டி வருவாயா படத்துல ஜெஸ்ஸி வந்து ஒரு நாள் வந்து கார்த்திக்க லவ் பண்றேன்பாங்க. அடுத்த நாள் வேணாம்பாங்க. மறுபடியும் லவ் பண்றேன்பாங்க. மறுபடியும் நான் லவ்வே பண்ணல அப்படிம்பாங்க. அப்புறம் நீ மோசமானவன்பாங்க. அப்புறம் நீ நல்லவன்பாங்க. அப்படி மாத்தி மாத்தி பேசிட்டே இருப்பாங்கல்ல. இந்த மிக்ஸட் சிக்னல்ஸ் குடுக்குறதுன்னு ரிலேஷன்ஷிப்ல சொல்லுவாங்க. நம்மளுக்கு இப்படி யாராவது இருப்பாங்க. ஒரு பையனோ பொண்ணோ ரொம்ப மிக்ஸடா ஒரு நாள் நல்லா பழகுற, அடுத்த நாள் என்னடா காணாம போயிடுறாங்கிற மாதிரி அந்த பொண்ணோ பையனோ நம்மளுக்கு மிக்ஸடா சிக்னல்ஸ் குடுத்துட்டு இருப்பாங்கல்ல. அதை தான் இப்போ ட்ரம்ப் பண்ணிருக்காரு. நேத்திக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரம்ப் என்ன சொன்னாரு? இந்தியாவை நம்ம சைனா கிட்ட தொலைச்சிட்டோம். இந்தியாவை வந்து நம்ம இனிமே எப்படி நம்ம கூட இருந்த இந்தியா வந்து இப்போ சைனா கூட போயிடுச்சு பாருங்க. நம்ம ஃபார் எவர் இன்னைக்குமே தொலைச்சிட்டோம். இனிமே இந்தியாவுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நேத்து தானே பேசினாரு. இன்னைக்கு என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர் பிரஸ் கிட்ட வந்து இந்தியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யூஎஸும் இந்தியாவும் வந்து பயங்கரமான ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. எதை பத்தியும் கவலையப்பட வேணாம். நாங்க ரெண்டு பேர் இப்படிலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேசியிருக்காரு. உண்மையிலே கேட்கிறேன் ட்ரம்ப்பை பார்த்து, ஏன் இப்படி குழப்புற? நீ குழம்பி இருக்கிற, எல்லாரும் குழப்புறியா? ஒன்னு இந்தியாவை பிரிஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க அப்படின்னு சொல்லு. இல்ல உன் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லு. காலையில ஆச்சுன்னா போயிட்டாங்கங்கற, நைட் ஆயிடுச்சுன்னா இல்ல நாங்க எங்க ரெண்டு பேரும் யாருனாலும் பிரிக்க முடியாதுங்கறன்னு ட்ரம்ப்பை பத்தி மட்டும் இல்லங்க, அவங்க அரசாங்கத்துல எல்லாரும் மாத்தி மாத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட காமர்ஸ் செக்ரட்டரி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இன்னும் 2 மாசம், இன்னும் எண்ணி 2 மாசத்துல பாருங்க, இந்தியா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு டீல் தான் அப்படின்னு சொல்லி கேட்க போகுது. நம்மள விட்டுல எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மறுபடியும் திமிரா ஒரு சைடு. எப்படி இந்தியா வந்து 2 மாசத்துல மன்னிப்பு கேட்டு, நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு சாமி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு பேசுவோமா. ஒரு சைடு மிக்ஸட் சிக்னல்ஸ் யூஎஸ்ல இருந்து வந்துட்டு இருக்குது. அது என்ன மேட்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ட்ரம்ப் என்ன சொன்னார்? அதுக்கு பிரைம் மினிஸ்டர், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வேற ரிப்ளை பண்ணியிருக்காரு. நம்ம இந்தியா சார்பா நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்தியா சைடுல இருந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் அண்ட் ப்ராபபிலி லுக்ஸ் லைக் இந்தியாவும் யூஎஸும் வந்து ஒரு ட்ரேட் டீல் சைன் பண்ண போறாங்கிறது தான் தோணுது. அதுக்கான அறிகுறிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் என்ன மேட்டர்? பட் அது ரெண்டு கூடவே மூணாவதா ஒரு பிரச்சனை பெருசா வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த யூஎஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு இது முக்கியமான ஒரு விஷயம். H1B விசால வந்து அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸ் இப்ப கை வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த H1B விசா தான் இந்தியால ஐடி கம்பெனிஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர், ஒரு எனி ஸ்கில்டு வர்க் பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு மெயினா கேட்கக்கூடிய விசா தான் இந்த H1B விசா. அந்த விசால இப்போ அமெரிக்கன் அரசாங்க அதிகாரிகள் வந்து நோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையா முடிய வாய்ப்பு இருக்குது. அதுவும் என்ன அப்படிங்கறத நம்ம மூணாவதா பார்க்க போறோம். ஓகேவா? இந்த மூணு விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்ற அதே கதை தாங்க. நீங்க இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கிற எல்லா விஷயத்தையும் 10 நிமிஷத்துல சிம்பிளா புரிஞ்சுக்கணும், ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி இருக்கணும்னு யோசிச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்து என்னை உங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? எனிவே, நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன் என்ன நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில். லாஸ்ட் 24 hours has been crazy. ட்ரம்ப் இப்படி ஒன்னு சொன்னார்ல நேத்திக்கு, அதுக்கு அப்படியே தலைகீழ இங்க வந்து நின்றுருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ட்ரம்ப் வந்து என்ன யூ டர்ன் போட்டிருக்காருங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நேத்திக்கு வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்போனா தான் வந்து நேத்திக்கு ட்ரம்ப் வந்து எவ்வளோ தலைகீழ பேசியிருக்காருன்னு தெரியும். நேத்திக்கு வீடியோ பார்த்தவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது. எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துக்கோங்க. நேத்திக்கு வீடியோவில் வந்து நம்ம ட்ரம்ப் என்ன சொன்னாரு? இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக சைனாக்கு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் போயிருந்தாரு. அதில் ஒரு ஃபோட்டோ, ஜி ஜின்பிங், சைனீஸ் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட், இந்தியன் பிரைம் மினிஸ்டர், அப்படியே 3 பேர் நடக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு? இந்தியாவையும் ரஷ்யாவையும் நம்ம சைனா கிட்ட தொலைச்சிட்டோம். சைனா வந்து ஒரு ஈவிலான ஒரு நாடு, ஒரு மோசமான ஒரு நாடு, அவங்க கிட்ட போய் நம்ம இந்தியாவை தொலைச்சிட்டோமே அப்படின்னு கதறினாரு. லிட்டரலா அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு விரக்தியில போயிட்டாங்க போ, நம்ம கூட இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, அதுவும் ஆப்போசிட் கேங்ல போய் சேர்ந்தானா இன்னும் எவ்வளவு ஃபீல் ஆகும், அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அப்படியே ராத்திரி பாத்தீங்கன்னா தலைவன் ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. பிரஸ் மீட், ஓகேவா? அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன கேக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அட் தி ஒயிட் ஹவுஸ், இந்த ட்வீட்டை நான் அப்படியே வாசிக்கிறேன். நான் இதை அப்படியே கோட் பண்ணி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதனால அதை அப்படியே வாசிக்கிறேன். At the White House, US President Donald Trump made the following significant statements on the India-US relationship. White Houseல நடந்த ஒரு மீட்டிங்ல ட்ரம்ப் வந்து இந்தியா யூஎஸ் பத்தி இத பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம், அதுக்கு கீழே ஒரு ஸ்டேட்மெண்ட். I will always be friends with Modi. He is a great prime minister. அவங்க கிட்ட என்ன கேட்கப்பட்டுச்சுன்னா, இந்தியாவோட நீங்க மறுபடியும் பேசுவீங்களா, இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கான்னு ஒரு பிரஸ்ல இருந்து ஒருத்தங்க கேக்குறாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு? நான் வந்து எப்பவுமே மோடியோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன், அவர் ஒரு பயங்கரமான ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்றாரு. இந்தியா and the United States have a special relationship. இப்போ பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்லாம போகட்டும், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. பட் அடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இந்தியா அண்ட் த யூஎஸ் have a special relationship. இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரிலேஷன்ஷிப் இருக்குது, சிறப்பான ரிலேஷன்ஷிப். there is nothing. தமிழ்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போ வார்த்தையே பாருங்களேன், ஸ்பெஷல் 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 அப்படியே மைண்ட்ல யோசிக்கிறேன். ஸ்பெஷலுக்கு அல்டர்னேட் வேர்ட் என்ன தமிழ்ல? ஸ்பெஷலோட அர்த்தம் சிறப்பு. ஸோ இந்தியா அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் have a சிறப்பான ரிலேஷன்ஷிப். there is nothing to worry about. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ரிலேஷன்
ரிலேஷன்ஷிப் வந்து பயங்கரமா இருக்குது, அதை பத்தி கவலையப்பட தேவையில்லை. ஐ டோன்ட் திங்க் பிரசிடென்ட் கிட்ட வந்து அடுத்து கேட்கறாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் when asked about his truth social post about losing India. So இந்தியாவை வந்து நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு நீங்க அப்போ ஒரு போஸ்ட் போட்டீங்கல்ல, நான் கேட்பாங்கல்ல, நியாயம் தானே, நேத்திக்கு தானேயா நீ இப்படி சொன்னா, உன்னை நம்பி மதன் கௌரி வேற தமிழ்நாட்டில் இப்படி ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னு தமிழ்லாம் வச்சு வீடியோ போட்டிருக்காங்க. நீ யோசிப்பாங்கல்ல, இந்த மாதிரி எல்லாரும் அவங்க நிலைமையில யோசிப்பாங்கல்ல. நேத்திக்கு தானே நீங்க சொன்னீங்க இந்தியாவை சைனா கிட்ட தொலைச்சிட்டோன்னு, இப்போ என்ன நீங்க அப்படியே மாத்தி பேசுறீங்க, இந்தியாவுக்கும் உங்களுக்கும் பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இருக்குது, மோடி ஃப்ரெண்டுங்கிறீங்க, நேத்திக்கு தானே அவரோட போட்டோவே போட்டு தொலைச்சிட்டோம், இந்தியா போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்றாரு, ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ், நாம வந்து தொலைக்கல அப்படின்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்றாரு. ஐ கெட் அலாங் வெரி வெல் வித் மோடி, as you know he was here a couple of months ago, we went to the rose garden. அவர் மறுபடியும் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்பெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. யோ நீதான் ஏன் காலையில சொன்ன தொலைச்சிட்டோன்னா, இல்ல அப்பெல்லாம் கவலைப்பட தேவையில்லைன்னு மறுபடியும் ஒரு பெரிய மாத்தி இல்ல அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு பிரசிடென்ட்டே வந்து மாத்தி பேசிட்டு இருக்காரு. இப்போ இதை வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து கோட் பண்றாரு. இது வந்து ஒரு நியூஸ் மீடியா தான், நம்ம ட்ரம்ப் தான் வந்து இங்க டைரக்டா ட்வீட் பண்ண மாட்டார்ல, ஒரு சோஷியல் இன்னொரு அந்த அவரோட சொந்த சோஷியல் மீடியா ஆப் இருக்குல்ல, நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து அவர் போட்டார். இப்போ அதை வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கோட் பண்ணி சொல்றாரு, டீப்லி அப்ரிஷியேட் அண்ட் ஃபுல்லி ரெசிப்ரோகேட் பிரசிடென்ட் ட்ரம்ப் சென்டிமெண்ட் அண்ட் பாசிட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் அவர் டைஸ். ஸோ நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன், ட்ரம்ப் வந்து நம்மளை பத்தி பாராட்டி பேசினது, நானும் அதே தான் ட்ரம்ப்பை பற்றி ஃபீல் பண்றேன். இந்தியா அண்ட் த யூஎஸ் ஹேவ் அ வெரி பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, ரொம்ப முன்னேற்றத்திற்கான ஒரு பயங்கரமான உலகத்தோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பே வந்து இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஷிப் தான். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது, இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் எங்களுக்குள்ள பஞ்சாயத்தெல்லாம் இல்லப்பா, இப்போ எனக்கு வந்து இது இப்போ இதுல மென்ஷன் ஆகாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஐயோ ஆமா, இதுல மென்ஷன் ஆகாதது என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் கிட்ட வந்து ட்ரம்ப் சொன்னார், இன்னொரு விஷயத்த சொன்னார் நடுவில், ஆனா அது வந்து இந்த இதுல மென்ஷன் ஆகல. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாவே இது வந்து பிரைம் மினிஸ்டர் ட்வீட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சு கட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் இன்னொரு என்ன சொன்னார்னா, மோடி வந்து என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான், ஆனா இப்போ அவங்க பண்ற சில விஷயம் எனக்கு பிடிக்கல, ரஷ்யன் ஆயில வாங்குறது, ட்ரம்ப்பை வந்து நோபல் பிரைஸ்க்கு நாமினேட் பண்ண மாட்டேன்னு சொல்றது, இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை ட்ரம்ப் தான் பஞ்சாயத்து பண்ணி நிறுத்தி வச்சாருன்னு ஒத்துக்காம இருக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இந்தியா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் எனக்கு பிரச்சனையே தவிர நாங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லி ட்ரம்ப் பேசியிருக்காரு. அந்த மேட்டர் ஆக்சுவலி இந்த ட்வீட்ல இல்ல, பட் அவர் அதை பேசியிருக்காரு. இதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் இருந்துகிட்டு இல்ல சூப்பர், நாங்க நல்ல ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு நாட்டோட தலைவர்களும் சரி சுமூகமா போயிடலாங்கிற ஒரு டோன் எடுக்கிற மாதிரி தெரியுதா. ஆனா அப்ப கீழே இருக்கிறவங்களும் அதை தானே பண்ணணும். ஆனா அங்க அதுதான் பிரச்சனையாவே இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வாஷிங்டன் போஸ்ட் இருக்குல்ல, அமெரிக்க பத்திரிகை, அதுல அந்த மீடியால வந்து ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது, இன்சைட் கட்டுரை. அப்பப்போ நான் தமிழ் வேர்டு வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ண பார்க்குறேன். ஸோ இன்சைட் த ட்ரம்ப் டீம்ஸ் கான்ஃப்ளிக்டிங் எஃபர்ட்ஸ் டு மெண்ட் டைஸ் வித் இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்டிகல் வந்து வாஷிங்டன் போஸ்ட்ல வந்திருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனைக்குரியதா இருக்குது, அந்த பிரச்சனைக்குரிய இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சரி செய்யறதுக்கு ட்ரம்போட டீம்ல இருந்துகிட்டு வேலைப்பாடுகள் நடக்கணும். இப்போ ரெண்டு பேரும் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் பேசினா மட்டும் பத்தாது, டீம்ஸ் ரெண்டு சைட்ல இருந்தும் எல்லா அரசாங்க அதிகாரிகளும் பியூரோக்ராட்ஸும் உட்கார்ந்து பேசணும்ல. ஸோ அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுல இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் வந்து பிரச்சனைக்குரியவங்களா இருக்காங்க. ட்ரம்போட டீம்ல ஒரு சைடு இந்தியா கூட இருக்கணுங்கிறாங்க, இன்னொரு சைடு இந்தியாவை வந்து தப்பா அப்ரோச் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா கூட வந்து இந்தியா வந்து ரஷ்யா லாண்ட்ரோமேட்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசின வார்த்தைகள்லாம் ரொம்ப இந்தியாவை அஃபண்ட் பண்ணுது, ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற நாடுகள் மாதிரி இந்தியா பணிஞ்சு போக மாட்டாங்க. இப்போ இதே வந்து எல்லா கண்ட்ரியும் பார்த்து ட்ரம்ப் பேசுவாரு, எல்லாரையும் பார்த்து மொத்த அவர் அந்த கோர் டீம் இருக்காங்க, அவங்க மாத்தி எல்லாரையும் திட்டுவாங்க, கத்துவாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவை ஹேண்டில் பண்ணக்கூடாது, மற்ற நாடுகள் மாதிரி இந்தியா கேட்டுக்க மாட்டேங்குது, இந்தியா அதுக்கு ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு அமெரிக்கால இருக்கிற மக்களுக்கு அமெரிக்க பத்திரிகை வந்து ஒரு ஆர்டிகல், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு பிரச்சனையை சரி பண்றதுக்கான வேலை நடக்கிறப்ப ட்ரம்போட டீம்ல இருக்கிற சில பேர் வார்த்தையை விடுறாங்க, அது தப்பான அப்ரோச், இந்தியாவை அப்படி அப்ரோச் பண்ண முடியாது, அது ஒரு பெரிய கண்ட்ரி, 140 கோடி பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அப்போ அவங்களோட ரெஸ்பெக்ட சரியா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல். இந்த ஆர்டிகலை மறுபடியும் கோட் பண்ணிட்டு பீட்டர் நவாரோங்கிறவர், இந்த ஆள் தான் முதல்ல பஞ்சாயத்து ஆரம்பிச்சு விட்டது, ஓகேவா, அவர் வந்து மறுபடியும் என்ன சொன்ன, இந்தியால ஜாதி பிரச்சனை உருவாக்க ட்ரை பண்ணது இவர் தான். சோ அந்த பீட்டர் நவாரோங்கிறவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஹையஸ்ட் டாரிஃப் காஸ் யூஎஸ் ஜாப்ஸ், நம்ம வந்து அதிகமா டாரிஃப் வைக்கிறது யூஎஸ்ல வேலைகள் போக வைக்குதான், எப்படின்னு தெரியல. அடுத்து வந்து இந்தியா பைஸ் ரஷ்யன் ஆயில் பியூர்லி டு ப்ராஃபிட், ரெவென்யூஸ் ஃபீட் ரஷ்யா வார் மிஷின், நம்ம வாங்குற காசை வச்சு தான் ரஷ்யா வந்து போரையே நடத்திட்டு இருக்குது, அது தெரிஞ்சும் இந்தியா இதை பண்ணுது, உக்ரைனியன்ஸ் ரஷ்யன்ஸ் டை, இந்தியா வந்து எண்ணெயை வாங்குறதுனால தான் உக்ரைனியர்களும் ரஷ்யன்ஸும் வந்து அங்க இறந்து போயிட்டு இருக்காங்க, யூஎஸ் டாக்ஸ் பேயர்ஸ் ஷெல் அவுட் மோர், அதனால அமெரிக்க டாக்ஸ் பேயர்ஸ் வந்து அதிகமா செலவு
பண்றாங்க. இந்தியா கான்ட் ஹேண்டில் ட்ரூத், இந்தியானால உண்மையை ஏத்துக்க முடியல, நாங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லகை ஒருத்தர் பீட்டர் நவரோங்கிறவர் அங்க கத்திருக்காரு. அவர் மட்டும் தான் இப்படி பேசிட்டு இருக்காரா? ட்ரம்ப் அமைதியாயிட்டாரு, ஆனா அவரோட அல்லகைங்களை பாருங்க. அடுத்து இன்னொருத்தர் காமர்ஸ் செக்ரட்டரி லுட்னிக் அப்படிங்கிறவர் வந்து மறுபடியும் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்தியா வில் பி பேக் சேயிங் சாரி. கொஞ்சம் யோசிக்க தேவையில்லை, இந்தியா வந்து மன்னிப்பு கேட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க. அப்போ வந்து ட்ரம்ப் வில் டிசைட் ஹவு டு டீல் வித் இந்தியா. ட்ரம்ப் வந்து அவரோட டேபிளில் யோசிப்பார் இந்தியாவோட எப்படி டீல் பண்ணுவாங்க மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு மறுபடியும் வாய விட்டுருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத பஞ்சாயத்து ட்ரம்போட டீம்ல நடந்துட்டு இருக்குது. அது நடந்துட்டு இருக்குன்னு சொன்ன ஆர்டிகிளை கோட் பண்ணி இல்ல இந்தியா தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு மறுபடியும் கட்சி வைக்கிற மாதிரி 4-5 பேர் உள்ள சுத்திட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. அட் த சேம் டைம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பீஸ் டீல் வரப்போகுதா, ஒரு பிசினஸ் டீல் வரப்போகுதா? இந்த ரெண்டு நாட்டோட தலைவர்களும் கொஞ்சம் சுமூகமா பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஆனா இந்த மன்னிப்பு மேட்டர்லாம் கிடையாது. பியூஷ் கோயல் நம்மளோட மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியன் மினிஸ்டர் சேஸ் கண்ட்ரி ஹோப்ஸ் டு கிளின்ச் a US trade deal by நவம்பர் மாசத்துக்குள்ள வந்து நம்ம ஒரு நல்ல ட்ரேட் டீல் வந்து அமெரிக்காவோட கிளின்ச் பண்ணுவோம்னு நம்மளோட மினிஸ்டரே வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு கேட்டு கிடையாது. இன்னைக்கு இந்தியா வந்து சைனா கிட்ட போயிடுச்சுன்னா அது அவங்களால தாங்க முடியலங்கிறத ட்ரம்ப் பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். அவரே எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. இந்த நேரத்தில் உலகத்தில் யார் சைடு பவர் இருக்குங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டரா இந்தியா இருக்குது. இந்தியா இருக்குங்கிறது காரணத்துக்காக நம்மளோட அஃபீஷியல்ஸோ நம்மளோட கவர்மெண்ட்டோ அது எல்லாத்தையும் தாண்டி 140 கோடி பேர் மக்கள், இந்த உலகத்தோட அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற மக்கள் வந்து அமெரிக்கா சைடு நிக்கிறாங்களா சைனா சைடு நிக்கிறாங்களாங்கிறதுல வந்து உலகத்துல யாரு பவர்ஃபுல்லான கண்ட்ரிங்கிறதுல பெரிய டிபேட் உருவாகிட்டு இருக்குது. இதுல சைனா கிட்ட போனோம்னா அமெரிக்கால தாங்க முடியல. ஏன்னா இந்தியா சைனாவை மதிக்க ஆரம்பிச்சுட்டுனா சைனா உலகத்திலே அதிகமான மக்கள் மதிக்கிற கண்ட்ரி சைனா விடும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பியூர் நம்பர் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யா ஏசியால வந்து பெரிய ஆளு இவங்க தான், சைனா தான். பாப்புலேஷன் வைஸ் இங்க தான் அதிகம். அப்போ அதிகமான மக்கள் நம்பர் இடத்துல தானே பவர் இருக்குது. அது பை டிஃபால்ட் சைனா கிட்ட போயிடும். அமெரிக்காவுக்கு அதை ஏத்துக்க முடியல. அமெரிக்கா கதறிட்டு இருக்காங்க. ஆனா கதறத வந்து ப்ராப்பரா பேசி நீட்டா, கதற கூட தேவையில்லை, நீட்டா பேசி முடிச்சா ஓகே. ஆனா அந்த சைடுல இருக்கிற ஆட்கள் வந்து தேவையில்லாம ஸ்பார்க் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கிறது ஒரு பிரச்சனை. ப்ராபபிளி இந்தியா அதை பெருசா கண்டுக்காது. நம்ம வந்து இன்னமும் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பிரச்சனை வரப்போ சொன்னேன், இந்தியா வந்து இந்த சைடும் ஹோல்டு பண்ணுது, இந்த சைடும் ஹோல்டு பண்ணுது. நம்ம சைனா கிட்ட இப்பதான் ஹோல்டு பண்றோம். ஆக்சுவலா இவ்வளவு நாள் நம்ம சைனா கையை ஹோல்டு பண்ணல. அமெரிக்கா இவ்வளவு கதறதுக்கு காரணம், இவ்வளவு இறங்கி வந்து பேசுறது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இப்போ தான் இங்க கையவே பிடிக்கிறோம். இவ்வளவு நாள் நம்ம இப்படிதான் ரெண்டு கையுமே வந்து அமெரிக்கா கிட்ட தான் பிடிச்சிட்டு இருந்தோம். இப்போ சைனா கையை பிடிச்சது வந்து அமெரிக்கா இதுக்கே தாங்கல. இந்த கையை விட்டு இங்க பிடிச்சோம்னா அவங்க என்ன வாங்கன்னே தெரியல. பட் நம்ம அதை பண்ண மாட்டோம், ரெண்டு சைடும் ஹேண்டில் பண்ணுவோங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஆல் திஸ் பீயிங் செட் அண்ட் டன், ஒரு முக்கியமான டாபிக் நான் கடைசியில் பேசுறேன்னு சொல்லியிருந்தேன், H1B விசா பத்தி. ஸோ H1B விசால வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது இப்போ அமெரிக்காவில் வந்து ஒரு சலசலப்பா ட்ரம்போட கேம்புக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு H1B விசா கொடுக்கணுங்கிறது வந்து இந்த லாட்டரி சிஸ்டம்ல வந்து செலக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த லாட்டரி சிஸ்டத்தை இந்தியன் ஃபர்ம்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து இந்தியன்ஸ் அங்கே கொண்டு வருது, விச் இஸ் மோஸ்ட்லி இந்தியன் கம்பெனிஸ். என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்தியன் கம்பெனிஸ் அமெரிக்காவில் இருப்பாங்கல்ல, இந்தியன் எம்ப்ளாயிஸை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, லாட்டரி சிஸ்டம்ல தான் H1B விசாவை செலக்ட் பண்றாங்க. ஸோ இந்த H1B விசால ஒருத்தங்களோட பேர்லயே 15-20 அப்ளிகேஷனை தூக்கி உள்ளுக்குள்ள போட்டுறது. அப்போ எப்படி பார்த்தாலும் லாட்டரியில வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குல்ல. இப்போ ஒரு 10 காயின் இருக்குது. 10 காயின்ல நீ ஒரு காயினை வெளியே எடுத்தா எல்லார் காயின்லயும் ஒரு நம்பர் இருக்குது, ஓகேவா? ஒரு கலர் இருக்குது. இப்போ நீங்க உள்ளுக்குள்ள கையை விட்டு வந்து ஒரு பிளாக் கலர் காயின் தான் இருக்குது, ஒரு பிளாக் கலர் பால் தான் இருக்குது. மீதி வந்து பால்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற வேற கலர்ல இருக்குது. மீதி 9 கலர்ல இருக்குது. இப்போ கையை விட்டு ஒரு பிளாக் கலர் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை விட நீங்க உள்ளுக்குள்ள வந்து 10 பால் இருக்குது, அதுல 5 பால் வந்து பிளாக்கா இருக்குது, மீதி இருக்கிற 5 எல்லாம் வேற வேற கலரா இருக்குன்னா மறுபடியும் ஒரு பிளாக் பால் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ராபபிலிட்டி எல்லாமே அதிகம் இல்ல. இதை வந்து இந்தியா மிஸ்யூஸ் பண்றாங்க. இந்தியன்ஸ் வந்து US குள்ள வந்து வேலை பார்க்கறதுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்க. இப்போ அதையும் கிராக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த H1B விசா ஹோல்டர்ஸ் ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது. எராட்டிக்கா பிஹேவ் பண்றாரு, சம்பந்தமே இல்லாம ஒரு எண்ட்ல இருந்து இன்னொரு ரெண்டுக்கு போறாரு, மொத்தமா H1B விசா எல்லாத்தையுமே விசாரணை பண்ண அப்படி இப்படின்லாம் சொல்ற ட்ரம்ப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப்பை பத்தி தான் அந்த அமெரிக்கால இருக்கிற இந்தியன்ஸ்க்கு இன்னும் நம்மளை விட அதிகமா தெரியும். ட்ரம்ப் ஒரு எராட்டிக்கான ஆளு, எப்போ என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. பட் இப்போ அவங்க கை ஆரம்பிச்சிருக்காங்கிறது ஜஸ்ட் இது வந்து ஒரு அலர்ட்டா இருந்துக்கோங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்கன்னு சொல்ற ஒரு சின்ன விஷயமா கூட வச்சுக்கோங்க. நிறைய பேர் கரெக்டா எல்லா டாக்குமெண்ட் இருக்கும், அதெல்லாம் கையில இருக்கணும், எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ட்ரம்ப் வந்து அங்க சுத்தி இங்க சுத்தி இப்போதான் இங்க கையை வச்சிருக்காரு. ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இந்தியன் எம்ப்ளாயிஸ் வந்து இப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு ஆளை பிடிக்க வர செஞ்சிருக்காங்க. ஒரு சம் தெலுங்கு பர்சன், அவங்க பேர் மறந்துட்டேன். அவங்க வந்து கடந்த 3 வருஷத்துல மட்டும் 3000 இந்தியன்ஸை வந்து இந்த ஆந்திர பிரதேஷ்
தெலுங்கானால இருந்து அமெரிக்காக்குள்ள விசா எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த வழிமுறை வந்து ஃபுல் அந்த ஜாப் கம்பெனிஸ், இந்த ஏஜென்சி இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒருத்தங்களுக்கே 20-30 அப்ளிகேஷனை போட்டு விட்டு உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இப்போ அவர்கிட்ட இருந்தா இந்த பிரச்சனை வந்து ஃபுல்லா ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம் தான், இந்தியாவுக்கு அமெரிக்கா தேவை அண்ட் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இந்தியா தேவை. இந்தியா வந்து அமெரிக்கா ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி கிடையாதுன்னு இந்தியா நகர்ந்து போக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்தியாவுக்கு அதில் நிறைய லாஸ் இருக்கா? நிறைய லாஸ் இருக்குது. இல்லைன்னா சொல்ல பிசினஸ்ல இருந்து நம்மளோட சாஃப்ட் பவர்ல இருந்து நிறைய பிரச்சனை இருக்குது. சைனாவை நம்ம நம்ப முடியாது. சைனா வந்து நம்ம நாட்டுக்குள்ள போர் தொடுத்த ஒரு நாடு. அமெரிக்கா நம்மளுக்கு நிறைய துரோகம் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து துரோகம்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா வந்து நம்மளுக்கு அவுட் ரைட்டா அப்போஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நம்பி கழுத்துறதுல சைனா அதை பண்ணியிருக்காங்க பாஸ்ட்ல. ஆல் தட் பீயிங் செட் அண்ட் டன், இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இது அந்த மனிதர்கள் கிடையாது, அந்த நாடுகள் கிடையாது, அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சு. இந்தியா வந்து ஹாஸ் த பவர் டு த வேர்ல்ட். இந்தியா யார் பவர்ஃபுல் நினைக்கிறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல். நம்ம இன்னும் கிங் ஆகல, ஆனா நம்ம கிங் மேக்கர்ஸ் ஆகிட்டு இருக்கோம். இதுதான் யதார்த்தம். நிறைய பேர் வந்து மதன் சும்மா இந்தியாவை உயர்த்தி பேசுறாங்க, கண்ணு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாருங்க. உயர்த்தி பேசணும்னா இல்லை, இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் தானே. ஏன் இந்தியா சைனா கிட்ட போனா ட்ரம்ப் இவ்வளோ கதறணும்? எப்போ ரஷ்யாவும் சைனாவும் ஒன்னாவே இருக்காங்க, அவ்வளோலாம் அப்போ கதறலையே. ஏன் இப்போ இந்தியா போனவனே இவ்வளோ கதறணும்? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட நீங்க பெரிய டீல் பேசிடாதீங்கன்னு தான் கூப்பிட்டு சைனா கிட்ட இருந்து நம்ம கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்கிறதும் பப்ளிக் டொமைன்ல இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து ஐ பண்றது இந்தியா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, இந்தியா யார் கூட இருக்காங்க. அண்ட் இந்தியா ரொம்ப தெளிவா யார் சைடும் இன்னமும் எடுக்காம எல்லார் சைடும் நம்ம வந்து நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போறோம். இந்தியா ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குது? இதுக்கு அரசியல் காரணமா, அரசியல் கட்சிகள் காரணமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப சிம்பிள். 140 கோடி பேருங்கிற நம்பர். நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்றப்போ நம்ம கிட்ட சொன்ன ஒரு மிகப்பெரிய நெகட்டிவான விஷயம் நம்ம நாட்டில் பாப்புலேஷன் தானே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜியோ பொலிட்டிக்ஸ்ல நம்மளோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் நம்மளோட பாப்புலேஷன் தான். அண்ட் அந்த பாப்புலேஷனோட எஜுகேஷன், அந்த பாப்புலேஷனோட ஆவரேஜ் ஏஜ் அண்ட் அந்த பாப்புலேஷனோட நம்ம பாப்புலேஷனோட முன்னேறணுங்கிற ஒரு எண்ணம். இது நிறைய கண்ட்ரீஸ்ல பாப்புலேஷன் நிறைய இருக்கிற கண்ட்ரீஸ் இருக்காங்க. எல்லாருமே இந்த அளவுக்கு ஹசில் பண்ற ஒரு கண்ட்ரியா இல்ல. நம்ம நாட்டில் வந்து எல்லாரும் முன்னேறணும், உள்ளுக்குள்ள எங்க சான்ஸ் கிடைக்குதோ அங்க போகணும், அந்த நாட்டில் பெரிய ஆகணும், எல்லாம் இந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஒரு இந்தியன் மைண்ட் செட் இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டுக்கு வந்து இன்னைக்கு எல்லா நாட்டுக்கும் நம்ம யார் பக்கம் போறோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. எனக்கு தெரிஞ்ச நவம்பர் மாசத்துக்குள்ள கண்டிப்பா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு பிசினஸ் டீல் நடந்துரும். நவம்பர் எண்டுக்குள்ள. டிசம்பருக்கு முன்னாடி அவங்க கிறிஸ்மஸ் டயத்துல வந்து ட்ரம்ப் அவங்க ஊர் சைடு கண்டிப்பா பெருசா நான் இந்தியாவை கொண்டு வந்துட்டேன் பாத்தியான்னு பேசுறதுக்கு அவரும் ஏதாவது பண்ணுவார். இந்தியாவுக்கும் அது தேவை இருக்குது. நம்மளுக்கு கிறிஸ்மஸ் டைம் கிட்ட வர்றப்போ நம்ம ஊர்ல இந்த திருப்பூர் அந்த ஏன்னா அங்க பர்ச்சேஸ் சீசன், அவங்களோட ஃபெஸ்டிவல் சீசன், இங்க தீபாவளி மாதிரி அங்க கிறிஸ்மஸ் சீசன், அதுக்குள்ள இதெல்லாம் சுமூகமாக்கப்படும்ங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். பட் அது ஏன் ப்ரெடிக்ஷன்? இப்போ உங்களோட ப்ரெடிக்ஷனை நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. பை த டைம் ஆஃப் நவம்பர் எண்ட் டு யூ திங்க் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு டீல் சைன் பண்ணிடுவோம், சுமூகமா போயிடுவோம், இந்த 50% டாக்ஸ்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நான் இருக்காது, நம்ம சைன் போட்டுருவோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்கனால் எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இல்ல மதன் ட்ரம்பை பத்தி உனக்கு தெரியாத அந்த ஆள் பாரு, இன்னும் ஒரு மாசத்துல ஆள் எப்படி பல்ட்டி அடிக்கிறான், ஒரு மாசம் என்ன ஒரு நாள் பல்ட்டி அடிக்கிறாருன்னு மட்டும் பாரு, மறுபடியும் பஞ்சாயத்து ஆயிடும்னு நினைக்கிறீங்கன்னா பஞ்சாயத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்க பர்சனலா என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். அங்க வந்து நீங்க என்ன ஃபாலோ பண்ண முடியும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, மதன் என்ன ஃபோன் வந்து துபாயில் விட்டு வேண்டாம், அது வேற நேஷனல் லெவலில் எல்லா இடத்துலையும் போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஃபோன் வந்து திருப்பி கிடச்சிருச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த அந்த நியூஸே அந்த ஃபோனில் தான் வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அந்த மேட்ரு வந்து ஏன் திடீர்னு அது குளோபல் பேன் இந்தியாவா ட்ரெண்ட் ஆக்குனாங்கன்னு தெரியல. என்டிடிவியில் ஆர்டிகல் போடுறாங்க, இந்தியா டுடேல போடுறாங்க. நானும் அதை பார்த்து கொஞ்சம் ஜெர்க் ஆகிட்டு என்னடா இது இவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனிவே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். Cheers MGs.